Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader A Day in 2889 of an American journalist written by Jules Verne. ஸோ இந்த supplementary எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா ஃப்யூச்சரை கணிக்க போகுது. 2889வது வருஷத்தில் ஒரு நாள் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ப்ரோஸ் ஃபுல்லாக சொல்ல போகுது. அதை நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். This story speaks about the people of the 29th century who live in fairyland. Surfeited as they are with the marvels, they are indifferent to the presence of each new marvel. To them all seem natural. இந்த கதை எதை பற்றி சொல்ல போகுதுன்னா 29வது செஞ்சுரியில் வாழ்ந்த மக்களை பற்றி சொல்ல போகுது. அந்த மக்களுடைய வசிப்பிடம் என்னென்னா, அவங்க வசிக்கிற இடம் என்னென்னா ஃபேரிலேண்ட். சர்ஃபைட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு மிகுதியான நார்மல் அமௌண்ட் இல்லாமல் அதிகமாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, மார்வல்ஸ்னால் ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயங்கள், அதாவது நம்ம இப்போ யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கிறத விட பல விஷயங்கள் வந்துட்டு புதுசாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா சாதாரண விஷயமாக தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி இனிஷியலில் சொல்கிறாங்க. The year is 2889, the date 25th July, and the place is the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. வருஷம் என்னன்னா 2889, 25வது ஜூலை. அந்த இடம் என்னென்னா மேனேஜிங் எடிட்டர் அப்படின்றவர், அது ஒரு பொசிஷன். ஸோ இந்த ஹீரோ வந்துட்டு, இந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு மேனேஜிங் எடிட்டராக இருக்கார். எந்த கம்பெனியில்? எர்த் ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எடிட்டராக இருக்கிறாரு. அவரோட ஆஃபீஸ் பிளாக்கில் இது நடக்குது. இந்த எர்த் ஹெரால்டுங்கிறது எப்படின்னா த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த எர்த் ஹெரால்டோட வேலை என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அது என்ன பிஸ்னஸ் நடக்குதுன்னா, இது வேர்ல்ட்லேயே அதிகமான நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய நியூஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி ரிட்டன் இன் 1889, the writer describes how he visualizes the world 1,000 years later. A word of technological advancement where newspaper are not printed but spoken. ஸோ அவர் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக் வேலை வந்துட்டு யோசிக்கிறாரு. இந்த கதை எப்போ எழுதப்பட்டதுன்னா 1889 எழுதப்பட்டது. ரைட்டர் வந்துட்டு இதில் எதை விவரிச்சிருக்காருன்னா, அவர் வந்துட்டு 100 வருஷம் கழிச்சு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத விவரித்து எழுதியிருக்காரு. அதனால தான் அவர் 2889 பற்றி எழுதியிருக்கிறாரு. அங்கே வந்துட்டு வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு பிரிண்டடாக இருக்காது, நியூஸ் பேப்பரை இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாரி, இது வந்துட்டு 100 இயர் கிடையாது, 1000 வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது அவர் வந்துட்டு எழுதுனதுலேருந்து 1000 வருஷங்களுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் வந்துட்டு என்ன பண்ணுமா, பிரிண்டில் போகாது, அதுவே பேசுகிற நியூஸ் பேப்பராக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Read the following excerpt for a glimpse of this future world. அதாவது இது எக்ஸர்ப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறிய பகுதி. அதாவது கிளிம்ஸ்னாலுமே என்ன சொல்கிறதுனா ஒரு வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிளிம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃப்யூச்சரில் உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சிறு பகுதியில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கிளிம்ஸ் அப்படின்னான்றது சும்மா அப்படி நம்ம லைட்டாக ரீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான், அதுதான் வந்துட்டு கிளிம்ஸு. The morning, Francis Bennett awoke in rather a bad temper. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. As soon as he awoke, Francis Bennett switched on his phone teleport, whose wires led to the house he owned in the Champs-Élysées. இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா ஃப்ரான்சிஸ் பெனட். அவர் வந்துட்டு காலையில் எந்திரிக்கிறப்பே ஒரு பேட் மூடில் எந்திரிக்கிறாரு. காலையில் என்ன ஆகுதுன்னா 8 டேஸாக வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அதனால் இவருக்கு வந்துட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது காலையில். ஸோ அவர் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் டெலிபோர்ட்டை ஆன் பண்ணுறாரு. இதில் ஃபோன் டெலிபோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாய்ஸ் அண்ட் பிக்சர் ரெண்டையுமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அதுதான் வந்துட்டு ஃபோன் டெலிபோர்ட்.
இப்போ நம்ம மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அதை தான் வந்துட்டு அதையும் கூட நம்ம ஃபோன் டெலிபோர்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வாய்ஸும் பார்க்கலாம், வீடியோ காலிங்கும் பண்ணலாம், நம்ம வாய்ஸும் கேட்கும். ஸோ அதோட வயர்ஸ் வந்துட்டு எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா, அவர் வீட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த வீடு எங்கே இருக்குன்னா சாம்ஸ் எலிசிஸில் இருக்குது. இல்லை சாம்ஸ் எலிசிஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த வீட்டில், அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு வீடு இருக்குது போல். ஸோ அங்கே இருக்குது. அது அந்த சாம்ப் எலிசிஸ் எந்த ஏரியானா பாரிஸில், ஃப்ரான்ஸில் இருக்குது. The telephone completed by the teleport in another of our time's conquest. Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the teleportic mirror. Francis, dear Francis. ஸோ வந்துட்டு டெலிஃபோன் அப்படிங்கிறது இப்போ என்னவா மாறிடுது அப்படின்னா டெலிபோர்ட்டாக மாறிடுது. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அனதர் ஆஃப் அவர் டைம்ஸ் கான்க்வெஸ்ட்னா, அதாவது நம்ம காலம் போக போக கண்டுபிடிச்ச விஷயங்களில் டெலிபோர்ட்டும் ஒன்றா இருக்குது. தோ த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஸ்பீச் பை த எலக்ட்ரிக் கரண்ட் வாஸ் ஆல்ரெடி வெரி ஓல்டு. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக வந்துட்டு நம்ம பேசுகிறோம். அதாவது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம டெலிஃபோன் எடுத்துக்கலாம். ஸோ டெலிஃபோன் மூலமாக பேசுகிறது வந்துட்டு ரொம்ப பழசாயிருச்சு. ஏதோ நேற்று தான் வந்துட்டு அந்த இதை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. இட்ஸ் வாஸ் ஒன்லி சின்ஸ் எஸ்டர்டே த விஷன் குட் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட். ஸோ அந்த விஷன் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. வேல்யூபிள் டிஸ்கவரி அண்ட் ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் பை நோ மீன்ஸ் த ஒன்லி ஒன் டு பிளஸ் இட்ஸ் இன்வென்டர் when in spite of enormous distance between them. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான டிஸ்கவரி, என்ன டிஸ்கவரினா ஃபோன் டெலிபோர்ட். இந்த டிஸ்கவரி என்ன பண்ணுதுன்னா ஃப்ரான்சிஸ் பெனட்க்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அமையுது. இவருக்கு மட்டும் கிடையாது, அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆசீர்வாதமாக அமையுது. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே கூட இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதில்ல. டெலிபோர்ட்டிக் மிரர் மூலமாக அவங்கள பார்க்க முடியுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க. ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ்னு கூப்பிட்றாங்க. His name spoken by the sweet voice gave a happier turn to Francis Bennett's mood. He quickly jumped out of bed and went into his machinized dressing room. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த வாய்ஸ் கேட்ட உடனே அவருக்கு மூடே வந்துட்டு மாறிடுது. அவங்க ஒய்ஃபோட வாய்ஸ் கேட்ட உடனே கொஞ்சம் சந்தோஷமாகறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் பெட்டை விட்டு எந்திரிச்சு ஒரு மெஷினைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறார். அதாவது நார்மல் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அது ஃபுல்லாக மெஷினைஸ்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுவாங்க. 2 minutes later, without needing a help of a valet. இதில் வேலட் அப்படின்னா என்னென்னா, அந்த பர்சனல் அட்டெண்டன்ட் இருப்பாங்கல்ல, சில பணக்காரவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க, டை கட்டி விடுவாங்க, ஷூஸ்லாம் பாலிஷ் பண்ணி விடுவாங்க. இப்போ எல்லாமே அது வந்துட்டு மெஷின்ஸ் ரிலேட்டடாக ஆயிடுது. The machine deposited him, washed, shaved, showed, dressed and buttoned from top to toe. On the threshold of his office, the day's work was going to begin. இதில் டெபாசிட்டட் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்கிது, அவரை வாஷ் பண்ணி விடுது, ஷேவ் பண்ணி விடுது. ஷோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷூ மாட்டி விடுறது, ட்ரெஸ் பண்ணி விடுது, பட்டன் பண்ணி விடுது. டாப் டு பாட்டம் வந்துட்டு என்னென்ன, அதாவது தலைமுத கால் வர என்ன வேணால் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இது பண்ணி விடுது. இதில் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கதவோட நிலை, அதுங்க தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. த்ரெஷ்ஹோல்டு ஆஃபீஸ், அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட வேலையை வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாரு. Francis Bennett went on into the reporters' room. His 1500 reporters, placed before an equal number of telephones, were passing on to subscribers the news which had come in during the night from the 4th quarter of the earth. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allows him to get into communication with this or that telephotic line. ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிப்போர்ட்டர் ரூமுக்கு இப்போ போகிறாரு. இங்கே 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் டெலிஃபோன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு எதுக்காக இருக்குன்னா, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக வந்துட்டு நியூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது.
எந்த நியூஸ்னால், அதாவது நைட்டு நடந்த நியூஸஸ் எல்லாமே பாஸ் பண்ணும். எங்கேருந்து வந்த நியூஸ்னால், இந்த பூமி 4 பக்கம் இருந்து வந்த எல்லா நியூஸுமே நைட்டு வந்த நியூஸ் எல்லாத்தையுமே அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட சேர்ந்து என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு ரிப்போர்ட்டருக்கு முன்னாடியும் காமுடேட்டர்ஸ் இருக்குது. இல்லை காமுடேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டிவைஸ் கனெக்டட் டு மோட்டார் டு த எலக்ட்ரிக் சப்ளை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு டிவைஸ் வந்துட்டு மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்துட்டு எலக்ட்ரிக் சப்ளைக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸும் இருக்குது. அது எதுக்காகனா, அவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அது இருக்குது. அது எதுக்காகனா, டெலிபோட்டிக் லைன் அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இப்போ ஒரு முன்னாடி ஒன்று இருக்குது, அது மூலமாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட்டாக எது வந்தாலுமே அதை சொல்கிறதுக்குரிய ஒரு டெலிபோட்டிக் லைன் கூட அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குது. Thus, the subscribers have not only the story but the site of this events. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அந்த டெலிபோட்டிக் மூலமாக அவங்க இமேஜஸ் கூட பார்ப்பாங்க, அந்த ஸ்டோரியை மட்டும் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம இதில் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரேடியோவில் கேட்குறோன்னா நம்மளால் காதில் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஈவெண்ட்ஸை நேராக பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world. இப்போ ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாருன்னா, 1/10 அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது வானத்தை பற்றின ரிப்போர்ட் சொல்கிறவங்க இருக்கிறாங்களா, அவங்க 1/10 இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாரு, ஒரு சர்வீஸ் எப்படி போயிட்டுருக்கு, எந்த நிலமையில போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டெல்லார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸ்டார்ஸ் ஆர் ரிலேட்டிங் டு ஸ்டார்ஸ், அந்த மாதிரி நியூஸஸ். ஸோ அந்த மாதிரி நியூஸஸ்க்கு ஒரு ரீசன்ட் டிஸ்கவரி நடந்திருக்கு. அதாவது அவங்க புது டிஸ்கவரியை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா வானத்தில். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. வெல் கேஷ், வாட் ஹாவ் யூ காட். இதில் வந்துட்டு கேஷ் அப்படிங்கிறது யாருன்னா வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு கேட்குறாருல, அந்த ரிப்போர்ட்டர் தான் அவர். எப்படி போயிட்டுருக்கு கேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் ஃப்ரம் மெர்க்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் சார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோட்டோ டெலிகிராம்ஸ்னால் ஃபோட்டோவும் வரும், நியூஸும் வரும். எங்கேருந்து வந்திருக்குன்னா, மெர்க்குரியிலேருந்து வந்திருக்கு, வீனஸ்லேருந்து வந்திருக்கு, மார்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, திருப்பி என்ன கேட்குறாருன்னா ஃப்ரான்சிஸ், கரெக்டு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ஜூபிட்டர்லேருந்து எதுவுமே வரலையான்னு கேட்குறாரு. ஜூபிட்டர்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நத்திங் so far. We haven't been able to understand the signals the Jovian make. Perhaps ours haven't reached them. இன்னும் எதுவுமே வரல. அதுக்கு கேஷ் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, இன்னும் எதுவுமே வரலை. ஏன்னா நம்ம ஜோவியன்ஸ் கிட்டே இருந்து நம்மளால் சிக்னல்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னாலுமே வந்துட்டு மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சிக்னல் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் நம்ம ஓன் லாங்குவேஜ். இது வந்துட்டு லாங்குவேஜ் வந்து நம்மளோட கம்யூனிகேஷனுக்காக நம்ம கண்டுபிடிச்சது தான் இந்த லாங்குவேஜ். ஸோ இவங்க வேற்றுக்கிரகவாசிகள் இல்லை எந்த மக்களுக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்னல்ஸ் வச்சு தான் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரிகிற சிக்னல்ஸு, அது வந்துட்டு இன்னும் டீப்பராக படிக்கணும் அதை பற்றினா. அந்த சிக்னல்ஸ் வச்சு தான் வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஜோவியன்ஸ் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, காட் ஆஃப் ஜூபிட்டர் யாரை சொல்லுவாங்கன்னா ஜோவ் சொல்லுவாங்க. ஜோவ்ஸ் அவர் வந்துட்டு JOVE ஜோவ் அவரை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்னாலே ஜோவ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஜூபிட்டருங்கிற ஜோவுங்கிற பிளானட்டில் வாழ்கிறதுனால அவங்கள ஜோவியன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எர்த்தில் வாழ்கிறதுனா நம்மளை எர்த்தியன்ஸ்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஜூபிட்டருங்கிறவங்க அந்த ஜூபிட்டருங்கிற பிளானட்டுக்கு காட் யாருன்னா ஜோவ் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே வாழ்கிற மக்கள் வந்துட்டு ஜோவியன்ஸ். இப்போ இந்தியாவில் வாழ்கிறது இந்தியன்ஸ், அந்த மாதிரி அவங்க ஜோவியன்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்த சிக்னல் எதுவுமே அவங்கள போய் அடையலை அப்படின்னு சொல்லி கேஷ் சொல்கிறாரு. ஆரண்ட் யூ கெட்டிங் சம் ரிசல்ட் ஃப்ரம் த மூன் அட் எனி ரேட். ஸோ இவர் திருப்பி என்ன கேட்குறாருன்னா, ஜூபிட்டர் முடிஞ்சிருச்சு, இப்போ மூணை பற்றி கேட்குறாரு. அப்போ உனக்கு மூணிலேருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாட் yet மிஸ்டர் பெனட். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இன்னும் எதுவுமே கிடைக்கல பெனட் அப்படிங்கிறாரு. வெல் திஸ் டைம் யூ கான் blame optical science. The moon is 600 times nearer than Mars and yet our correspondence service is in regular operation with Mars. It can be telescopes we need. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அப்போ இந்த டைம்லாம் வந்துட்டு நீ ஆப்டிக்கல் சயின்ஸை வந்துட்டு குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஆப்டிக்கல் சயின்ஸ் என்னென்னா, அதாவது ஒரு கண்ணால் ஆப்டிக்கல் தான் என்னென்னா கண்ணால் பார்க்குறது. ஸோ கண்ணால் பார்க்குற சயின்ஸை வந்துட்டு இந்த டைம் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஆப்டிக்கல்னால் வேறு என்னென்னா ரிலேஷன் டு த ஆக்ஷன் ஆஃப் லைட், அதாவது லைட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட் ஸ்பீடுக்கு ஒரு ரிலேட்டடானது இந்த ஆப்டிக்கல் சயின்ஸ். ஸோ இப்போ நீ வந்துட்டு நம்ம ஆப்டிக்கல் சயின்ஸை வந்துட்டு நம்ம இப்போ குறை சொல்ல முடியாது. ஆப்டிக்கல் சயின்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அதை நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா மூன் வந்துட்டு 600 டைம்ஸ் நியரர் தென் மார்ஸ். மார்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஆனால் வந்துட்டு என்னது மூன் வந்துட்டு நமக்கு 600 டைம்ஸ் கிட்டக்க இருக்குது மார்ஸை விட. ஆனால் இன்னும் வந்துட்டு நம்மளோட சர்வீஸ், அந்த கரஸ்பாண்டன்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். எட் ஆர் கரஸ்பாண்டன்ஸ் சர்வீஸ் இன் ரெகுலர் ஆப்ரேஷன் வித் மார்ஸ். ஆனாலுமே வந்துட்டு நம்மளோட சர்வீஸ் மார்ஸ் கூட இருக்கிற சர்வீஸ் வந்துட்டு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இட் கான் பி டெலஸ்கோப்ஸ் வி நீட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வந்துட்டு டெலஸ்கோப்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இது லிட்டரலாக உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு அவங்க சயின்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது நமக்கு மூன்லேருந்து இன்னும் நியூஸ் வரல. மார்ஸ் வந்துட்டு நம்மளோட 600 டைம்ஸ் வந்துட்டு தூரம் இருக்குது, அங்கேருந்தே நமக்கு வந்துருச்சு. ஆனாலும் கூட மார்ஸ்க்கு நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட், நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம டெலஸ்கோப் ஒன்றும் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா டெலஸ்கோப் வச்சு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த காலத்தில் இன்னும் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கும், அதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ டெலஸ்கோப் இப்போ நமக்கு தேவையில்லை. டெலஸ்கோப்பை பார்த்து நம்ம ஆச்சரியமாக நம்ம பார்க்குறோம்ல, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு அங்கே அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்கிறார். டெலஸ்கோப்பை பார்த்து ஆச்சரியப்படுறதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது. நோ, இட்ஸ் த இன்ஹெபிட்டன்ஸ், கார்லி ரிப்ளைட். இப்போ கார்லி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒன்றும் டெலஸ்கோப் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அங்கே வாழ்கிற மக்கள் தான் நமக்கு தேவைன்னு யார் சொல்கிறாருன்னா கார்லி ரிப்ளை பண்ணுறாரு. இன்ஹெபிட்டன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்கே வாழ்கிற மக்கள். யூ டேர் டெல் மீ தட் மூன் இஸ் அன்இன்ஹெபிட்டட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, பெனட் என்ன கேட்குறாருன்னா, அப்போ நீ என்ன சொல்ல வர, மூணில் வந்துட்டு எந்த ஆளுமே வாழலை அப்படின்றத நீ எனக்கு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மூணில் யாருமே வசிக்கலை அப்படின்னு என்கிட்ட சொல்ல வர அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆன் த ஃபேஸ் இட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் அஸ் அட் எனி ரேட் மிஸ்டர் பெனட், who knows whether on the other side. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு ஒரே ஒரு சைடு வந்து தான் நமக்கு தெரியுது, மூணோட ஒரு சைடு தான் வந்துட்டு நமக்கு தெரியுது, அடுத்த சைடு என்ன இருக்கும் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு இது என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்ல, நம்ம சந்திராயன் 3 அனுப்பியிருக்கோம்ல, அதோட நம்ம ரிலேட் பண்ணலாம். மேபி நம்ம அதர் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் போல், இல்லை அந்த சவுத் போல் ரீச் பண்ண முடியாது. சரி, மேபி தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் சவுத் போலாக இருக்கலாம். ஸோ அதர் சைடில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது இல்லைங்கிறாங்கல்ல. ஸோ நம்ம அதை ஃபைன் பண்ணிட்டோம். லிட்ரலி வந்துட்டு அவர் சொன்ன அவரை 1886ன்னு நினைக்கிறேன், 889 எழுதுனது வந்துட்டு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் அட்வான்ஸ்மெண்ட்டில்னு சொன்னால், அப்போ நம்ம 2023 வந்துட்டு நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம். ஸோ அவர் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட நடந்து தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபோனாக இருக்கட்டும், அவர் சொல்கிறது ஃபோட்டோ டெலிபோட்டிக்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு அது வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் தான். இப்போ நம்ம நேராக வந்துட்டு ஃபோன் பார்க்க முடியுது, அவங்கள பார்த்துக்கிட்டே நம்ம வாய்ஸை பேச முடியுது, அது உண்மையாயிடுச்சு. மேபி இதுவுமே வந்துட்டு இருக்கலாம். இட்ஸ் மை எப்படி சொல்கிறது, இது என்னோட பர்செப்ஷன். வெல், தேர் இஸ் அ வெரி சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தேட் இஸ், சரி அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பெனட் கேட்குறாரு. டு டர்ன் மூன் ரவுண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மூணையே வந்துட்டு திருப்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர், நடக்காது அது காரியம், நடக்கலாம் மேபி ஃப்யூச்சரில். ஸோ மூணை திருப்புறது அப்படின்னு சொல்கிறாரு. And that very day, the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning our satellite right round. ஸோ அன்னைக்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெனட் ஃபேக்ட்ரியில் சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. எப்படின்னா, நம்ம எப்படியாவது மெக்கானிக்ஸ் பண்ணி நம்மளோட சேட்டலைட்னா என்ன, மூணு தான் நம்மளோட சேட்டலைட்டை வந்துட்டு ரவுண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் மூணோட ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கும், நம்ம கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கட்டும், மூணோட நிறைய ரிலேட் ஆகிருக்கும். ஈவன் வந்துட்டு நம்ம டே அண்ட் நைட்டு, நம்மளோட ஏஜிங்கு எல்லாமே மூணோட கொஞ்சம் ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு பாசிபிளாக எனக்கு தெரியல. ஏன்னா ஈவன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட நம்ம மூணோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ மூணை திருப்புறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. இவர் எழுதிருக்கிறாரு, பட் இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. மேபி ஃப்யூச்சரில் பண்ணாலுமே இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஆன் த ஹோல், ஃப்ரான்சிஸ் பெனட் ஹேட்
ரீசன் டு பி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இவர் என்ன சொல்கிறார், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படி. ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு 3 வந்துட்டு திருப்ப போகிறார்ல. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் நினச்சி சந்தோஷப்படுறாரு. One of the Earth Herald's astronomers had just determined the elements of new planet Gandhini. ஸோ ஹெரால்டோட அஸ்ட்ரானமர், எர்த் ஹெரால்டு அப்படின்ற அந்த கம்பெனி, அதில் வந்துட்டு அவங்கள அஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ புது ஒரு பிளானட்டை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா காந்தினி. இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12, 841, 348, 284, 623 meters and 7 decimeter that this plan describes its orbits round the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரோட எர்த் ஹெரால்ட் டீம்ஸ் வந்துட்டு ஒரு புது பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கு. அது வந்துட்டு காந்தினி வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, இந்த நான் வாசிச்சேன்ல அந்த நம்பர் 12, 841, 348, 284, 623 மீட்டர்ஸ் வந்துட்டு நம்மளை விட்டு அது தூரமாக இருக்குது. அண்ட் 7 டெசிமீட்டர்ஸ், அதாவது மொத்தமாக இவ்வளோ மீட்டர்ஸ், இவ்வளோ டெசிமீட்டர்ஸ் வந்துட்டு அது தூரமாக இருக்குது. அது வந்துட்டு இந்த சூரியனை சுற்றி வர ஆர்பிட் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்டை சுற்றி வரதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்துக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் இவ்வளோ வருஷம் இருக்கணும், ஆர்பிட்டை முடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த ஆர்பிட்டை வந்துட்டு காந்தினி முடிக்கிறதுக்கு, அதோட ஆர்பிட்டை காந்தினி முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னா, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 572 இயர்ஸ் ஆகுமா, 194 டேஸு, 12 ஹவர்ஸு, 43 மினிட்ஸு, 9.8 செகண்டில் வந்துட்டு அந்த ஃபுல் ஆர்பிட்டை வந்துட்டு அது கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் டிலைட்டட் வித் சச் ப்ரெசிஷன். இதில் ப்ரெசிஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறது, அது அக்யூரேட்டாக கணிச்சு சொல்கிறது. ஸோ இந்த நியூஸ் அவர் கிடச்சதை நினச்சி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாருன்னா ஃப்ரான்சிஸ் பெனட். குட், he exclaimed. Hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for these astronomical questions. I am anxious for the news to appear in today's issue. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நல்லது, இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்கள், ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ்னால் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரேக்கிங் நியூஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ் இருக்குது. அவங்க வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ பப்ளிக்கு வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கான். எதை பற்றின பேஷனேட்டாக, அஸ்ட்ரானமிக்கல் கொஷின். இப்போ நம்மமே வந்துட்டு வானத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம்ல. ஸோ அதே மாதிரி இவங்களோட கஸ்டமர்ஸுமே எப்படி தான், மக்களுமே எப்படி தான் வந்துட்டு அஸ்ட்ரானமிக்கல் கொஷின்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்சர் என்ன. இப்போ நம்ம சந்திராயன் 3 வந்துட்டு போய் ரீச் ஆகாதான்னு சொல்லி நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். என்னடா கொஞ்ச நாள் இன்ஃபர்மேஷனே விடாமல் இருந்தாங்க. சந்திராயன் 3 என்னடா ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு கொஷின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி அந்த மக்களும் ரொம்ப கொஷின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு அந்த இஷ்யூ இந்த டுடேஸ் இஷ்யூ என்னென்னா அந்த பிளானட்டை பற்றின இஷ்யூ வந்துட்டு நியூஸில் வரப்போகிறத நினச்சா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல் நியூஸெல்லாம் நம்ம வந்துட்டு டெலிவர் பண்ணணும், தப்பாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆன்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி நியூஸில் வந்துட்டு அந்த நியூஸ் வரப்போகிறதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஆன்ஷியஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாரு அவர். The next room, a broad gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it will be managed what the publicity for such a journal as the Earth Herald had to be. ஸோ அடுத்த ரூம் என்னென்னா ஒரு பெரிய ஒரு கேலரி மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு அரை மைல் தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரை மைல் நீளத்தில் அரை மைல் நீளத்தில் வந்துட்டு ஒரு குவார்ட்டர், ஆக்சுவலி அரை மைல் லாங்கில் ஒரு கேலரி இருக்குது. கேலரி வந்துட்டு ரொம்ப ப்ராட் கேலரியாக இருக்குது. அது எதுக்காகனா பப்ளிசிட்டிக்காகவே அந்த இடம் இருக்கும். இப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் ஸ்டேஷன்லாம் போனோம், இப்போ ஜேர்னலிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க நியூஸ் கேதர் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க எடிட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கண்டென்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்த இது வந்துட்டு பப்ளிசிட்டிக்காகவே டிவோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எர்த் ஹெரால்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஜேர்னல் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு பப்ளிசிட்டி இருக்கும், எப்படி ஒரு பப்ளிசிட்டி இருக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இமேஜின் வாட் த பப்ளிசிட்டி ஃபார் சச் அ ஜேர்னல் ஆஸ் எர்த் ஹெரால்ட் ஹேட் டு பி. ஸோ அந்த மாதிரியான எர்த் ஹெரால்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு பப்ளிசிட்டிக்குரிய பப்ளிசிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டிவோட் பண்ணுறாங்க பப்ளிசிட்டிக்காக. It brought in a daily average of $3 million.
ஏன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பணம் வந்துட்டு இதனால் கிடைக்குதுன்னா $3 million கிடைக்குதான். They are gigantic signs reflected on the clouds, so large that they can be seen all over a whole country. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஜைஜாண்டிக் சைன்ஸ் வந்துட்டு க்ளவுட்ஸில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த இன்ஃபர்மேஷனாக க்ளவுட்ஸ் வழியாக பாஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஜைஜாண்டிக் சைன் வந்துட்டு க்ளவுட்ஸில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா. ரிஃப்ளெக்ட்னா எதிரொலிக்கிறது. இப்போ இங்கேருந்து நம்ம லைட் அடித்தோன்னா அது எதிராக வந்து எதிர் பர்சனில் போய் படும்ல. கண்ணாடி வச்சு சூரியனை வச்சு நம்ம காட்டினோன்னா எதிர் பர்சனில் போய் படும்ல. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதுனா ஒரு ஜைஜாண்டிக் சைன். ஸோ லார்ஜ் தட் தே கேன் பி சீன் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குமா. இந்த கண்ட்ரியில் வந்துட்டு யார் வேணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. From that gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds, on which they were reproduced in color those inordinate advertisement. ஆமாம், இது சொன்ன மாதிரியே அந்த க்ளவுட்ஸில் தான் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேலரியிலேருந்து 1000 ப்ரொஜெக்டர்ஸ் நம்ம பார்ப்போம்ல. ப்ரொஜெக்டர் மூலமாக நமக்கு லெசன்லாம் நடத்துவாங்கல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர்ஸ் மூலமாக அங்கே ஒரு 1000 ப்ரொஜெக்டர் இருக்குமா. எங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் செக்ஷனில், இந்த பப்ளிசிட்டி செக்ஷனில். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு எதுக்காக அது எதுக்காகனா அது சென்டிங் டு த க்ளவுட்ஸ், அன்சீசிங்லி எம்ப்ளாய்ட் இன் சென்டிங் டு த க்ளவுட்ஸ். அன்சீசிங்லினா ஸ்டாப்பே பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுமா, அது சிக்னல்ஸை வந்துட்டு அனுப்பிக்கிட்டே இருக்குமா க்ளவுட்ஸுக்கு. அங்கே போய் என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு கலராக மாறிடுமா. ஆன் விச் தே ரீப்ரொடியூஸ் இன் கலர். ஸோ அந்த க்ளவுட்ஸ்க்கு போன உடனே அந்த கலராக வந்துட்டு டிசைன். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே போயிட்டு அது விசிபிளாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. தோஸ் இன்ஆர்டினேட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ணுறாங்க. க்ளவுட்ஸ் மூலமாக வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த ஹோல் கண்ட்ரிக்கே தெரிய வைக்கிறாங்க. இதுவும் புது டெக்னாலஜி மேபி வரலாம் ஃப்யூச்சரில். At that moment, the clock struck 12. ஸோ இவருக்கு 12 மணி ஆயிடுச்சு. The director of the Earth Herald left the hall and sat down in a rolling armchair. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யாருன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் தான். அந்த எர்த் ஹெரால்டை விட்டுட்டு போயிட்டு ஒரு ஹாலுக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு ரோலிங் ஆர்ம்சேரில் ரோல் பண்ணுற ஒரு ஆர்ம்சேரில் உட்கார்றாரு. In a few minutes, he had reached his dining room half a mile away at the far end of the office. ஸோ அந்த ரோலிங் சேரில் உட்காந்தோடனே டக்குன்னு அது எங்கே கூட்டிகிட்டு போகுது, ஒரு 1/2 மைல் தூரத்தில் இருக்க டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகுது. அது எங்கே இருக்குன்னா ஆஃபீஸோட எண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ரோலிங் சேரை மூவ் பண்ணும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் எங்கே போகிறாருன்னா டைனிங் ரூமுக்கு போகிறாரு. The table was laid and he took his place at it. Within reach of his hand was a place of series of tap and before him was the curved surface of a phone teleport. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த டேபிளுக்கு போகிறாரு, அங்கே உட்கார்றாரு, அங்கே இருக்கிற இடத்துல போய் உட்கார்றாரு. ஸோ அவர்கிட்டக்க வந்துட்டு நிறைய டேப்ஸ் இருக்குது. டேப்ஸ்னால் வந்துட்டு ஒரு குழாய் மாதிரி இருக்குது. நிறைய சீரீஸ் ஆஃப் டேப்ஸ் இருக்குது அவருக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஃபோன் டெலிபோர்ட்டும் இருக்குது. ஏன்னா அது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ், ஒரு கர்வ் சைஸில் இருக்க ஒரு சர்ஃபேஸில் என்ன இருக்குது, ஃபோன் டெலிபோர்ட்டும் இருக்குது. ஆன் விச் அப்பியர்ட் த டைனிங் ரூம் ஆஃப் ஹிஸ் ஹோம் இன் பாரிஸ். ஸோ அது மூலமாக எங்கே தெரியுதுன்னா அவரோட ஹோம் தெரியுது. பாரிஸில் இருக்க அவரோட ஹோமோட டைனிங் ரூம் அந்த ஃபோன் டெலிபோர்ட் வழியே தெரியுது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் ஹேட் அரேஞ்ச் டு ஹாவ் லன்ச் அட் த சேம் டைம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, லிட்டரலாக வீடியோ கால்லேயே வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே லஞ்ச் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நத்திங் குட் பி மோர் ப்ளசன்ட் than to be face to face in spite of the distance, to see one another and talk by means of photo teleportic apparatus. இதில் வந்துட்டு அந்த காலத்தில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு ஃபோனை பற்றிலாம் தெரியாதுல்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ஃபேஸ் டு ஃபேஸை பார்த்துக்கிட்டு, தூரத்தில் இருந்து ஃபேஸ் டு ஃபேஸை பார்த்துக்கிட்டு நம்ம பேசுகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரியான அப்பராட்டை யூஸ் பண்ணி பேசுகிறது வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம் இப்போது. ஸோ அந்த மாதிரியானது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. லைக் எவ்ரிபடி எல்ஸ் இன் ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ் நவடே, ஃப்ரான்சிஸ் பெனட் ஹேவிங் அபேண்டட் டொமஸ்டிக் குக்கிங். அதாவது அங்கே வாழ்கிறவங்கள நிறைய பேர் வாழ்வாங்கள்ல, அவங்க சுற்று வட்டாரத்தில் வாழ்வாங்கள்ல, அவங்கள மாதிரியே ஃப்ரான்சிஸ் பெனட் வந்துட்டு இப்போ என்னென்னா டொமஸ்டிக் குக்கிங்னா வீட்டிலேயே சமைக்கிறத வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்பாண்டன்னா கைவிட்டுட்டாங்க. ஸோ வீட்டில் சமைக்கிறதுங்கிறத இவங்க மட்டும் இல்லை, இவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணாங்க, அதை கிவ் அப் பண்ணிட்டாங்க.
is one of the subscribers to the Society for Supplying Food to the Home. ஸோ இன்னொரு சொசைட்டி இருக்குது, என்னென்னா அது வந்துட்டு ஃபுட்டு சப்ளை பண்ணுற சொசைட்டி. ஸோ இவர் வந்துட்டு இவருக்கு எப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களோ அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதே மாதிரி இவர் வந்துட்டு யாருக்கு சப்ஸ்கிரைபர்னா சப்ளையிங் ஃபுட் டு த ஹோம், அதாவது வீட்டுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு இவர் ஒரு சப்ஸ்கிரைபர் போல். which distribute dishes of 1,000 types through a network of pneumatic tubes. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி வீட்டிலேயே சாப்பாடு கொண்டு வரதுக்கு சொசைட்டிக்கு இவர் சப்ஸ்கிரைபராக இருக்கிறாரு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா 1000 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸை வந்துட்டு அது நமக்கு கொடுக்குமா. எது மூலமாக கொடுக்கும்னா நியூமேட்டிக் டியூப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு ப்ரெஷர்னாலேயே ஏர்னாலேயும் வந்துட்டு ஒரு டியூப் கனெக்ட் ஆகி வந்திருக்கும்ல, ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு காற்று மூலமாக இல்லைனாலும் ப்ரெஷர் மூலமாக வந்துட்டு அப்படியே நேராக வந்துட்டு சாப்பாடு போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய குழாய் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த டனல்ஸ்லாம் இருக்கும்ல, சிம்னிஸ்லாம் இருக்கும்ல பெரிய ஒரு நீளமாக, அதை வந்துட்டு மெஷினாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த சிம்னி மூலமாக வந்துட்டு சாப்பாடு வருது, சிம்னி மூலமாக இல்லை அந்த மாதிரி ஒரு டியூப் மூலமாக சாப்பாடு வருது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. திஸ் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பென்சிவ் நோ டவுட், பட் த குக்கிங் இஸ் பெட்டர். அந்த சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, ரொம்ப காசு விலை உயர்ந்தது. ஆனால் இவங்களுக்கு சந்தேகமே இல்லை, சாப்பாடு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ நாட் வித்தவுட் சம் ரெக்ரெட் ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் லஞ்சிங் இன் சாலிட்யூட். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாலிட்யூட்னா தனிமை. He was finishing his coffee when Mrs. Bennet, having got back home, appeared in the telephotic ஸ்க்ரீன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, காஃபி குடிச்சு முடிக்கிறப்ப யார் வராங்க, மிஸ்ஸஸ் பெனட் வந்துடுறாங்க. எங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்துடுறாங்க, அந்த வீடியோ காலிங் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல அங்கே வந்துடுறாங்க. When he had finished this lunch, he went across to the window where his aero car was waiting. ஸோ அவர் லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அவர் விண்டோ கிட்டே போகிறாரு. அங்கே யார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஏரோ கார். இப்போ நம்ம ஏரோ கார்னால் காற்றுல பறக்கிற கார், நம்ம ஹாரி பாட்டரில் வீஸ்லி இருக்கிறார்ல, ரான் வீஸ்லி வந்துட்டு ஹாரியை கூப்பிட வருவார்ல, அந்த மாதிரி ஒரு கார் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏரோ கார்னால் இப்போ ஏரோப்ளைன் சொல்கிறோம்ல, அதே மாதிரி இது ஏரோ கார். ஸோ ஏரோ கார் வந்துட்டு அவர் விண்டோக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வேர் ஆர் வி கோயிங் சார் ஆஸ் த ஏரோ கோச்மேன். ஸோ நமக்கு கார்ஸ்க்கெலாம் வந்து டிரைவர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஏரோ காருக்கு ஒரு டிரைவர் இருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா ஏரோ கோச்மேன். நம்ம எங்கே சார் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Let's see, I have got time, Francis Bennet replied. Take me to my accumulator works at Niagara. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெல் நம்ம வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ண, நயகராவில் அக்குமுலேட்டர் ஒர்க் இருக்குல்ல, அதாவது அக்குமுலேட்டர்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அக்குமுலேட்டர் ஒர்க் நடக்கிற பிளேஸ் எங்கே நடக்குதுன்னா நயகராவில் நடக்குது. நயகராவில் வந்துட்டு இவர் ஒரு அக்குமுலேட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. The aero car shot across space at a speed of about 400 miles an hour. ஸோ இங்கே ஷார்ட் அப்படின்னா போகிறது, லான்ச் பண்ணுறது. ஸோ அந்த ஏரோ கார் என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னா, ஸ்பேஸில் போகுதுன்னா 400 miles per hour அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 400 மைல் வேகத்தில் வந்துட்டு அந்த ஏரோ கார் போகுது. Below him were spread out the towns with their moving pavements which carry the wayfarers along the street. ஸோ அவருக்கு கீழே வந்துட்டு அவர் டவுன் அவர் பார்க்கலாம்ல. ஸோ அந்த டவுன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, மூவிங் பேமெண்ட்ஸ்னால் நம்ம நடைபாதையெல்லாம் எப்படி இருக்குன்னா, வேஃபேரர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நடப்போம்ல அந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அலாங் த ஸ்ட்ரீட் கண்ட்ரி சைட் கவர்ட் அஸ் தோ பை அன் immense spider's web by the network of electric wires. ஸோ அங்கே போகிற தெரு கண்ட்ரி சைடு இதெல்லாமே எதனால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்பைடர் வெப் மாதிரி நிறைய நெட்வொர்க் வயர்ஸ், எலக்ட்ரிக் வயர்ஸ் இருக்கான். ஸ்பைடர் வெப் நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா, மேலேருந்து இல்லை, நம்ம ஜென்ரலாக கீழேருந்து ஸ்பைடர் வெப் பார்த்தோம்னா என்ன போகணும், அது மாதிரி வளையமாக பின்னி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி அவர் மேலேருந்து கீழே பார்க்குறப்போ இந்த வயர்ஸ்லாம் எப்படி தெரியுதுன்னா ஸ்பைடர் வெப்ஸ் மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. Within half an hour, Francis Bennet had reached his work at Niagara. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்தில் எங்கே போய் சேர்ந்துடுறாரு, அந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. வேர் ஆஃப்டர் யூஸிங் த ஃபோர்ஸ் ஆஃப்
cataracts to produce energy. இதில் cataracts அப்படின்னா என்ன அர்த்தம்னா லார்ஜ் வாட்டர் ஃபால்ஸ். அவங்க வந்துட்டு இவர் ஏதோ எனர்ஜி எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு இவர் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. என்ன ப்ராஜெக்ட்னா அங்கேருந்து எனர்ஜி எடுக்கிறது. இப்போ நம்ம விண்டு மூலமாக வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி எடுப்போம்ல, விண்டு மில் மூலமாக எலக்ட்ரிசிட்டி எடுப்போம், கரண்ட்டு வாட்டர் மூலமாக கரண்ட் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் ஏதோ அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. அது எதுக்காகனா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த கேட்ராக்ட்ஸ். கேட்ராக்ட்ஸாக என்ன அர்த்தம்னா லார்ஜ் வாட்டர் ஃபால். he sold or hired it out to the consumers. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அதை மற்றவங்களுக்கு விற்றுருவார். அந்த எனர்ஜியை மற்றவங்களுக்கு விற்பார். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க நிறைய பேரை வந்துட்டு வேலைக்கும் வச்சுருக்காரு. ஹையர்டுனா ஹையர் அப்படின்னா வேலைக்கு நியமிக்கிறது. அவரோட கன்சியூமருக்கு வந்துட்டு விற்கிறதுக்காக அங்கே வேலைக்கு வச்சுருக்காரு. தென் he returned by the way of Philadelphia, Boston and New York to Centropolis. ஸோ அங்கே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, திரும்பி வராரு. எந்த ஊர் வழியாலாம் திரும்ப வராருன்னா ஃபிலடெல்ஃபியா, பாஸ்டனு, நியூயார்க்கு, அங்கேருந்து திரும்பி எங்கே வராருன்னா அவர் இருக்கிற சென்ட்ரோபோலிஸ்க்கு திரும்ப வராரு. வேர் ஹிஸ் ஏரோ கார் புட் ஹிம் டவுன் அபவுட் 5 o'clock. ஸோ ஒரு 5 மணியை போல் என்ன பண்ணுது, அவரோட ஏரோ கார் வந்துட்டு அவரை ட்ராப் பண்ணிடுது. த வெயிட்டிங் ரூம் ஆஃப் த ஹெரால்ட் வாஸ் க்ரௌடட். ஸோ அங்கே ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குது எர்த் ஹெரால்டு. அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to his petitioner. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவர் எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸஸ் டெய்லி வந்துட்டு அவர் மீட் பண்ணுவார். அவங்களாம் வந்துட்டு ஒரு பெட்டிஷன்ஸ் கொண்டு வருவாங்க. பெட்டிஷன்ஸ்னால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி பெட்டிஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவரோட ரூமில் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரணும்ல, வந்துட்டு அவங்களோட ஆடியன்ஸை பார்க்கணும், இந்த பெட்டிஷன்ஸை பார்க்கணுன்றக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. Among their different proposals, he had to make a choice. Reject the bad ones, look into the doubted ones and welcome the good ones. ஸோ அவருக்கு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் வருது. ஸோ இவர் தான் வந்துட்டு முடிவெடுக்கணும். என்ன பண்ணனா மோசமானதை ரிஜெக்ட் பண்ணிடணும். டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஓகே இது பண்ணலாமா வேணான்றதை அவங்க யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல சாய்ஸஸை வந்துட்டு என்ன பண்ணணும், அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் அவர் ஈவினிங் பண்ணுறாரு. He soon got rid of those who had only useless or impractical schemes. ஸோ என்ன பண்ணுறாரு, இம்ப்ராக்டிக்கல்னால் முடியாத விஷயத்தையோ இந்த ப்ராஜெக்ட்லாம் யூஸ்லெஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, அவர் தள்ளி விட்டுறாரு. A few of others received a better welcome. சிலது வந்துட்டு பார்க்குறப்போ ஓகே இந்த ப்ராஜெக்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. And foremost among them was a young man whose broad brow indicated a high degree of intelligence. ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஒரு ஆள் இருக்கிறான். அந்த பையன் வந்துட்டு யங் மேனு. அவனோட ப்ராட் ப்ரோ அப்படின்னா அவனோட புருவம் வந்துட்டு நல்லா தட்டையாக இருக்கான். ஸோ வந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ மெல்லிசா சிலருக்கு புருவம் இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும். அந்த புருவம் இருக்கிறவங்க வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க போல். ஸோ மேபி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ரோவை பார்த்தோன்னையும் அவருக்கு எப்படி தெரியுதுன்னா அவன் வந்துட்டு நல்ல ஒரு மூலக்காரனாக இருப்பான். ஹை டிகிரி ஆஃப் இன்டெலிஜென்ட்னா ரொம்ப ஒரு விட்டான பர்சன், ரொம்ப மூலக்காரனாக இருப்பான் அப்படிங்கிறது அவனோட ப்ரோஸை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாரு. Sir, he began, though the number of elements used to be estimated at 75, it has been reduced to 3, so no doubt you are aware. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் டு பி எஸ்டிமேட்டட் அட் 25. எப்போயுமே அவங்க வந்துட்டு எலிமெண்ட்ஸை வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணுறப்போ அது 75 இருக்குமா. ஆனால் இப்போ அந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு 3 ரெடியூஸ் ஆகிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறார். இல்லை எலிமெண்ட்ஸ்னு என்ன மீன் பண்ணுறாருன்னு தெரில. மேபி வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட்க்குரிய இது வந்துட்டு டிமினிஷ் ஆகிருக்கு. ப்ராஜெக்டோட யூஸ் பண்ணுற மணியோ இல்லை சம்திங் ஏதோ ப்ராசஸோ மெக்கானிசமோ வந்துட்டு முன்னாடி நிறையா இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க போல். பர்ஃபெக்ட்லி, ஃப்ரான்சிஸ் பெனட் ரிப்ளைட். ஆமாம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. பர்ஃபெக்ட், ஆமாம் கரெக்டு தான். வெல் சார், ஐ ஆம் ஆன் த பாயிண்ட் டு ரெடியூசிங் த 3 to 1. இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி ஐ வில் ஹாவ் சக்சீடட் இன் 3 weeks. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு 75 இருந்தது வந்துட்டு 3 மார்ச் சார், இப்போ 3 இருந்தது என்னால் 1 மாற்ற முடியும். என்கிட்ட பணம் இல்லைன்னா, என்கிட்ட மட்டும் பணம் இல்லைன்னா நான் வந்துட்டு இந்த 3 வாரத்தில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் இருந்துச்சுன்னா நான் 3 வாரத்தில் ஜெயிச்சிருவேன். அண்ட் தென் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் சார், ஐ ஷால் ரியலி ஹாவ் டிஸ்கவர்ட் த அப்சல்யூட். உடனே அவர் வந்துட்டு சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு அதுக்கு அந்த இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது அந்த ப்ராப்ளமேட்டிக்கு சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு அப்சல்யூட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாரு.
அண்ட் த ரிசல்ட் ஆஃப் தட் டிஸ்கவரி. ஸோ ஓகே, நீ கண்டுபிடிச்சிருக்கல, அதுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாரு. It will be to make the creation of all forms of matter easy, stone, wood, metal, fibrin. ஸோ இவர் கண்டுபிடிச்சிருக்க விஷயம் என்னென்னா, நிறைய ஃபார்ம்ஸ் இந்த சென்ஸ் இங்கே நிறைய பொருட்கள் இருக்குல்ல, ஸ்டோனு, வுட்டு, மெட்டல், இதெல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணுவார் போல். ஸோ அதை தான் வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர் யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹியூமன் பீயிங்? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஃபார்ம்ஸையும் இவரால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, ஸோ நீ என்ன சொல்ல வர, உன்னால் வந்துட்டு ஒரு மனுஷனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கம்ப்ளீட் த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி த சோல். ஆமாம், என்னால் முடியும். ஆனால் ஒன்றே மட்டும் தான் என்னால் முடியாது. என்னென்னா, ஒரு மனுஷன் என்னால் உருவாக்க முடியும், ஆனால் சோலை வந்துட்டு என்னால் உருவாக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஃப்ரான்சிஸ் பெனட் அசைன் த யங் ஃபெலோ டு த சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஜர்னல். ஸோ இதை கேட்டோன்னே என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துறாரு. எங்கன்னா வந்துட்டு சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துட்றாரு அந்த பையனுக்கு. A second inventor using as a basis some old experiment that dated from the 19th century had the idea of moving a whole city in a single block. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்டர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறார். செகண்ட் இன்வெர்டர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஓல்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி நடந்திருக்கு. எப்போனா 19th செஞ்சுரியில் நடந்திருக்கு. அதை வந்துட்டு இவர் திருப்பி ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்ன செஞ்சுரினா, ஏதோ ஒரு ஹோல் சிட்டியே வந்துட்டு ஒரு சின்ன பிளாக்குள்ளே அடைக்கிற மாதிரி, மூவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. He suggested as the demonstration the town of Saf, situated for 15 miles from the sea. After conveying it on rails down to the shore, he would transform it into a seaside resort. Francis Bennett, attracted by this project, agreed to take a half share in it. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு ஒரு சஜஷன் சொல்கிறார். இது என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா, சாஃப் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு டவுன் இருக்குது. அதை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு 15 மைல் தூரத்தில் இருக்குது, கடல் கிட்டக்க. ஆஃப்டர் கன்வேயிங் இட் ஆன் ரெயில்ஸ் டவுன் டு த ஷோர். ஸோ அதாவது கடல்லேருந்தே வந்துட்டு ஒரு 15 மைல் தூரம் இருக்குது போல் அந்த ஷாஃபுங்கிற ஒரு டவுனு. அந்த டவுனை வந்துட்டு ரயில் பண்ணி ஷோருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். புரியுதா? இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம்ல, இங்கேருந்து ட்ரெயின் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு விட்டு அடுத்த ஊரில் எடுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கன்வேயிங்னா கன்வேயர் பெல்ட்டு. இப்போ நம்ம ஏர்போர்ட்டெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருனா, ஷோருக்கு கூட்டிகிட்டு வர போகிறாராம். எதனா அந்த சாஃப்ங்கிற டவுனை. ஹீ வுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு அ சீசைட் ரெசார்ட். ஸோ அது என்னவா மாற்றிடுறாராம், சீசைட் ரெசார்ட்டாக மாற்றிடுவாராம். ஃப்ரான்சிஸ் பெனட் அட்ராக்டட் பை திஸ் ப்ராஜெக்ட். இதுவுமே ஃப்ரான்சிஸ் பெனட்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர், நான் அதில் பாதி ஷேர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரே வந்துட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The proposal heard and dealt with. Francis Bennett went to stretch himself out in an easy chair in the audition room. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கேட்டு அதில் டீல்லாம் பண்ணி இவருக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்ப டயர்டாகி ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. எங்கன்னா ஒரு ஈஸி சேர், ஆடிஷன் ரூமில் இருக்க ஈஸி சேரில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறாரு. Then pressing a button, he has put into communication with the central concert. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ அது எங்கே போகுது அப்படின்னா, எதோட கம்யூனிகேஷனுக்கு போகுதுன்னா, சென்ட்ரல் கான்சர்ட்டுக்கு கம்யூனிகேஷன் போகுது. ஜென்ரலாக நம்ம கான்சர்ட்னால் என்ன சொல்லுவோம்னா, மியூசிக் கான்சர்ட் சொல்லுவோம். ஸோ இந்த கான்சர்ட்ன்றது மேபி ரிலேட்டட் டு சம்திங் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கான்செப்ட் போல். ஸோ இவரோட பிஸி டேஸை வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம், ஆஃப்டர் ஸோ பிஸி அ டே, வாட் சார்ம் ஹீ ஃபவுண்ட் த ஒர்க் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பேஸ்ட் ஆன் த சீரீஸ் ஆஃப் டெலிஷியஸ் ஹார்மோனிக்கோ அல்ஜிப்ராயிக் ஃபார்முலே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ சம்திங் கான்செப்ட் மாதிரி அவர் அட்டன் பண்ணுறாரு. அந்த கான்செப்ட் என்னென்னா, கண்டிப்பாக வந்துட்டு சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தான் இருக்கும். கிரேட் மாஸ்டர்ஸ், அது அப்படின்னா முன்னாடி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட டெலிஷியஸ் ஹார்மோ அல்பிராயிக் ஃபார்முலே அப்படிங்கிற ஏதோ ஒரு
ஒரு கான்சர்ட் வந்துட்டு அவர் அட்டன் பண்ணுறாரு, பிரெயின் ரிலேட்டடான கான்சர்ட். அதை பார்த்து வந்துட்டு அவர் சேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது டயர்டாகிட்டு நம்ம சேர் பண்ணுறப்போ நம்ம டிவி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பார்த்துட்ருக்காரு, முன்னாடி நடந்த ப்ராஜெக்ட். கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அவரோட முன்னோடிகள், மேபி இந்த காலத்தில் வாழ்கிறவங்கலாம் பண்ணதை அவர் பார்த்துட்ருக்காரு போல் ஃப்யூச்சரில். டியூரிங் ஹிஸ் மீல் ஃபோன் டெலிபோட்டிக் கம்யூனிகேஷன் ஹேட் பீன் செட் அப் வித் பாரிஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே ஃபோன் டெலிபோட்டிக்கை யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு, பாரிஸில் இருக்க ஒய்ஃப் கூட. when do you expect to get back to Centropolis dear Edith asked Francis Bennett. ஸோ இப்போ அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு தெரியுது, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து எடித் பெனட். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எப்போ வந்துட்டு சென்ட்ரோபோலிஸ்க்கு திரும்ப வருவேன்னு சொல்லி கேட்குறாரு. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட். ஸோ நான் கிளம்பிட்டேன் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க அவங்க ஒய்ஃப். பை டியூப் ஆர் ஏரோ ட்ரெயின். ஸோ என்ன சொல்கிறார், நீ டியூப் மூலமாக வரியா இல்லை ஏரோ ட்ரெயின் மூலமாக வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏரோ ட்ரெயின்னா நமக்கு தெரியும், இப்போ ஏரோ கார் மாதிரி நம்ம வானத்துலேயே ஒரு ட்ரெயின் போகும்போது தான் ஏரோ ட்ரெயின். டியூப்னா வந்துட்டு மேபி ஐ டோன்ட் நோ. டியூப்னா அப்படின்னா லைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி வரதுக்கு டியூப் மூலமாக வருது போல். ஸோ இவர் வந்துட்டு டியூப் அப்படிங்கிற அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா டியூப் சொல்கிறாங்க, பை டியூப் தென் யூ வில் பி ஹியர். ஸோ அப்போ நீ இங்கே வந்துடுவ அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட் 11:59 திஸ் ஈவினிங். ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக டைம் சொல்கிறாங்க, நான் 11:59க்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிஸ் டைம் நோ சென்ட்ரோபோலிஸ் டைம். ஸோ அவர் சொல்கிறார், பாரிஸ் டைமுக்கு நீ வருவீங்க இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் சென்ட்ரோபோலிஸ் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிடுவேன்றாங்க. குட் பை தென் அண்ட் அபோவ் ஆல் டோன்ட் மிஸ் த டியூப். ஸோ என்ன சொல்கிறாரு, பாய் சொல்லிட்டு போகிறாரு, நீ டியூப்பை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. மேபி டியூப்னா காராக கூட இருக்கலாம். ஸோ டியூப்பை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கார் இல்லை. தி சப்மரீன் டியூப்ஸ் பை விச் ஒன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பாரிஸ் இன் 295 minutes அண்ட் சர்டன்லி மச் ப்ரிஃபரபிள் டு ஏரோ ட்ரெயின்ஸ். ஸோ இந்த டியூபுங்கிறது வந்துட்டு சப்மரீன் டியூப்ஸ் தான், அதாவது கடல் வழியாக வர்ற ஒரு டியூபாக. அது எங்கேருந்து ட்ராவல் பண்ணோம்னா பாரிஸில் வந்துட்டு அவங்க ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு 290 minutes ஆகுமா. அது வந்துட்டு எதோட வந்துட்டு ஈஸியான வேணா ஏரோ ட்ரெயின் வந்தால் கூட லேட்டாக தான் ஆகும். ஆனால் அந்த மாதிரி சப்மரீன் டியூப்ஸில் வந்து ஈஸியாக வந்துடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் ஒன்லி மேனேஜ் 600 miles an hour. ஆனால் வந்துட்டு ஏரோ ட்ரெயின்ஸ் வந்துட்டு எந்த ஸ்பீடில் போகும்னா ஒரு ஹவருக்கு வந்துட்டு 600 miles ஸ்பீடு தான் போகுமா. ஆனால் அதோட ஃபாஸ்ட்டாக என்ன இருக்குது, சப்மரீன் டியூப் இருக்குது. ஃப்ரான்சிஸ் பெனட் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஸோ வெரி ஃபுல் அ டே decided to take a bath before going to bed. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரான்சிஸ் பெனட் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. சரி நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. there was always a bath already in the office. ஸோ அவரோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. he touched the button, a rumbling sound got louder, increased. ஸோ அந்த பட்டனை வந்துட்டு அவர் டச் பண்ணுறப்போ ஒரு பெருசாக தடபட அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அது ரொம்ப சவுண்டு இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஒன் ஆஃப் த டோர்ஸ் ஓப்பன் அண்ட் த பாத் அப்பியர்ட். ஸோ ஒரு டோர் திறக்குது, அங்கேருந்து அந்த பாத் பண்ணுவோம்ல, மேபி இந்த பாத் டப் மாதிரி இருக்குல்ல, அது வருது போல். கிளைடிங் அலாங் ஆன் இட்ஸ் ட்ரைல்ஸ். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, கிளைடிங்னா என்ன பண்ணால் சறுக்குறது. மேபி நீங்கள் இந்த பாத் மாதிரி யோசிச்சுக்கோங்க, நம்ம இங்கெல்லாம் இருக்கும்ல தீம் பார்க்கில் அந்த மாதிரி ஒரு பாத் போல். ஸோ அதில் வந்துட்டு அவர் சறுக்கிக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவர் பாத்தை ரீச் பண்ணுற பாத் போல். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ஜூல்ஸ் வெர்ன் 1828-1905 was a French poet, playwright and a novelist, but earns his place on the list of great writers because of his futuristic adventure novels. ஸோ ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர் வந்துட்டு எப்போது பிறந்தார்னா 1828, இறந்தது வந்துட்டு 1905. அவர் ஒரு ஃப்ரெஞ்சை சேர்ந்த ஒரு பொயட் அவர். அதே மாதிரி நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு, பிளே ரைட்டராக இருந்திருக்கிறாரு, நிறைய நாவல்களும் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்துட்டு பெரிய ரைட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பேர் எது வாங்கி கொடுக்குது அப்படின்னா, இந்த ஃபியூச்சரிஸ்டிக் அட்வென்ச்சர் நாவல்ஸ் எழுதுகிற இந்த நாவல்ஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பேர் சம்பாதிச்சு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம படித்தோம்ல அந்த மாதிரி. He had been called the father of science fiction and has had an incalculable influence of phototelegram. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவரோட இன்கால்குலபிள்னால் வந்துட்டு கணக்கிட முடியாத இன்ஃப்ளூயன்சஸ்,
கணக்கிட முடியாத இன்ஃப்ளூயன்ஸ் எதை பார்த்தினா ஃபோட்டோ டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு போல். ஸோ அதனால வந்துட்டு கண்டுபிடிக்கிறது இந்த சென்ஸ் அந்த வேர்டை வந்துட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு இவர் கணக்கிட முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இவருக்கு கொடுத்துருக்கு. ஃபோட்டோ டெலிகிராம்ஸ்னால் என்னென்னா டெலிகிராஃபிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் ரைட்டிங். ஸோ இது வந்துட்டு அவர் வந்து ஃபோட்டோ டெலிகிராம் அப்படிங்கிறது என்னென்னா அவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டிங்கில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. நம்மளே பார்த்தோம்ல ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் ஆஃப் த பிளானட்ஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு புதுசாக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இதுவுமே அவருக்கு ஒரு ரிமார்க்கபிள் திங்காக இருக்குது அவரோட ரைட்டிங் கெரியரில். மோர் ரைட்டிங் பெர்ஹாப்ஸ் இன் ஹிஸ் பிளேஸ் அஸ் அ ப்ராஃபிட் ஆர் ப்ரெடிக்டர் ஆஃப் டெக்னாலஜி விச் வாசன் டு பி இன்வென்டட் அன்டில் லாங் ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஸோ இவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இன்னுமே கண்டுபிடிக்க முடியாத ப்ராஃபிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொல்கிறவங்க தான் ப்ராஃபிட். அதாவது தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட்டை. ப்ரெடிக்டர் அப்படின்னா ப்ரெடிக்டர்னாலும் பின்னாடி நடக்கிறத முன்னாடி யோசிக்கிறவங்க தான் ப்ரெடிக்டர். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் பின்னாடி வரலாம் அப்படிங்கிறது ஈவன் வந்துட்டு அவர் சாகிறது வரைக்குமே இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இவர் வந்துட்டு அதை எழுதியிருக்கிறார். அதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு உண்மையாக இருக்குது. நம்ம படிக்கிறப்போ சில விஷயங்கள் உண்மையாகவும் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குது. He put a man on the moon, including a launch from a Florida launchpad to its splashdown in the Pacific. So he put a man on the moon, including its launch from a Florida launchpad to its splashdown in the Pacific. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி மூணில் வந்துட்டு மனுஷன் இருக்கிற மாதிரி ஏதோ எழுதியிருக்கிறார் போல். அது வந்துட்டு எங்கே லான்ச் ஆகிருக்குன்னா ஃப்ளாரிடாவில் பசிஃபிக்கில். இன் 1863 ஹீ ப்ரெடிக்டட் த இன்டர்நெட். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுறாருனா 1863 வந்து இன்டர்நெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்டர்நெட் ஒன்று வரும் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. பாரிஸ் இன் த 20th century 1863 depicts the details of modern life. ஸோ பாரிஸ் இன் 20th century அப்படின்றது ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்துட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 1863. அது வந்துட்டு மாடர்ன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது சொல்லுது. எப்படின்னா அந்த ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம வானத்தில் வந்துட்டு இது பண்ணுறது, வானத்தில் வந்துட்டு சாகசம் பண்ணுவாங்கள்ல, அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. டெலிவிஷனை பற்றி எழுதியிருக்காரு. மாக்லவ் ட்ரெயின்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. கம்ப்யூட்டர்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. கல்ச்சரல் ப்ரீ ஆக்குபைடு வித் இன்டர்நெட். ஸோ இப்போ நம்ம என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த டைமில் மேபி இவ்வளோ டெக்னாலஜிஸ் இல்லை, இதெல்லாம் அவர் கணிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட ரைட்டிங்ஸில். டிஸ்கஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட வியூ பாயிண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் சில டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு மூணை திருப்புறது கூட நடக்கலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம கெஸ் பண்ண முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு மூணை வந்துட்டு டேர்ன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு நேச்சருங்கிறது வந்துட்டு ஹியூமன் பீயிங்கோட அறிவோட அப்பாற்பட்டதாக நான் யோசிக்கிறேன். ஸோ அதை இது பண்ணால் வந்துட்டு நம்ம மனுஷங்களால் வந்துட்டு நார்மலாக உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்றதுலாம் தெரியல எனக்கு. சயின்டிஃபிக் பர்சன்ட்டை தான் அதெல்லாம் கேட்கணும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ இதுதான் வந்துட்டு நான் என்னோடய யோசனையாக இருந்துச்சு இந்த லெசனை ரீட் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் என்ன யோசிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.